இந்த டாப் ஃபில்டர் வந்து எப்படி செட் பண்ணோன்னு நான் காமிக்க போறேன். அப்பா தான் பண்ணி காமிக்க போறாங்க. இந்த மாதிரி டாப் ஃபில்டர் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னொரு டாப் ஃபில்டர் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காட்டுறேன் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து டேங்க் பயங்கரம் கிளியராக இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக செட் பண்ணணுங்கிறது. அது இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து பவர் ஹெட்டு. இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து டேங்க்லேருந்து சக் பண்ணி மேலே வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் சேம்பருக்கு சென்ட் பண்ணோம். ஸோ இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏர் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டியூப்பை ஃபிட் பண்ணி டேங்க் வெளியே விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏர் பம்ப் வச்சுருக்கீங்க, இந்த ஏர் தேவையில்லைன்னா இது நீங்கள் சும்மா விட்டுறலாம், கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. பட் நான் இங்கே கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சைடில் ஒரு ஹோல் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஏர் டியூப் போட்டுக்கலாம். இது வந்து ஹெட்டு. ஸோ இது ஹெட்டுக்கு கீழே இது ஃபிட் பண்ணணும். எதுக்குன்னா இப்போ பிளான்டர் டேங்க் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். ஸோ மண் வந்து கல் வந்து உள்ளே இழுக்காது. ஸோ ஃபில்டர் பண்ணிக்கும். இது வந்து ரொம்ப மஸ்ட்டு, கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஃபீடிங் ஃபிஷ் போட்டாலும் எது போட்டாலும் உள்ளே இழுத்துரும். ஸோ அதனால் இது வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க கீழே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ். இந்த ஹோஸ் எதுக்குன்னா இது வந்து மோட்டருக்கும் சைடில் ஃபிட் பண்ணணும். ஸோ மோட்டருக்கும் அந்த சேம்பருக்கும் கனெக்ட் பண்ணுறது இதுதான். இந்த ஹோஸ் வழியாக தான் வந்து தண்ணி உங்களுக்கு மேலே இருக்கிற டாப் சேம்பருக்கு போகும். ஸோ இது வந்து சைடில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு இது நீங்கள் வந்து கிளாஸ் டேங்க் ஓட்ட வச்சுக்கிறது தான் சிம்பிளான மெத்தட். ஃபிட் பண்ணிட்டு இந்த எண்டில் வந்து இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் இந்த சேம்பருக்கு, அவுட் சைடு கொடுக்குற சேம்பருக்கு. ஸோ இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சேம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹோஸ் இருக்கும். இது வந்து இன்லெட். ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வாட்டர் வந்து டேங்க்குள்ளே வர்றதுக்கு. ஸோ இது வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ஃபிட்டிங் தான். ஃபிட்டிங்னா இப்படி கீழே வந்துடும். இது வந்து மேலே ஒரு பிளேட், எதுக்குன்னா தண்ணி வந்து அடைக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபில்டர் மீடியாங்கிறது வந்து உங்கள் ஆப்ஷன் தான், என்ன வேணாலும் போடலான்னு சொல்லிட்டு. பட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், பெட்டர் ரிசல்ட் எனக்கு என்ன கிடச்சதுன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பான்சஸ், இது வந்து லோக்கல் பெட் ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கும். ஃபில்ட்ரேஷன் ஸ்பாஞ்சுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக பெரிய சைஸில் இருக்கும், என்கிட்ட இந்த சைஸில் தான் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா லேயர் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கிட்டேன். உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து மீடியாஸ், நீங்கள் என்ன மீடியா வேணாலும் போடலாம். நான் வந்து இது போட்டேன், அந்த ரிங் போட்டேன், ரவுண்ட் போட்டேன். பட் நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இதுவும் உங்களுக்கு லோக்கல் பெட் ஷாப்லேயே வந்து மீடியாஸ்ன்னு கேட்டாலே கிடைக்கும். ஸோ ஒரு லேயர் மீடியா போட்டுக்கோங்க, கீழே ஸ்பாஞ்ச், அதுக்கு மேலே இன்னொரு ஸ்பாஞ்ச். ஸோ என்னுடைய செட்டப் வந்து இதுதான். இப்போ விஜிடா காருக்கு நாங்கள் இப்படி தான் செட் பண்ணியிருக்கோம். ஃபில்ட்ரேஷன் சூப்பராக நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே போட்டுக்கலாம். போட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஹோஸ் இருக்குது இல்லையா, இந்த ஹோஸை இதுக்குள்ளே விட்டு இப்படி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே செட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வழியாக தண்ணி வந்து உள்ளே விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கேப் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த இதையை. ஸோ இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணும்போது, க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். பட் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் கூட பண்ணலாம். அது அவ்வளோ தூரம் இது கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணோன்னா இந்த மூடி மட்டும் எடுத்து இந்த ஸ்பாஞ்ச் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு விட்டுடலாம். ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் கனெக்டிவிட்டி. இது வந்து பம்பு, உள்ளேருந்து தண்ணி வெளியே எடுக்கும். இந்த ஹோஸ் வழியாக தண்ணி இங்கே வரும். அந்த சேம்பரில் ஃபில்டர் ஆகிட்டு இங்கே தெரியுது பாருங்கள், கீழே இன்லெட், இது வழியாக தண்ணி டேங்க்குள்ளே விழுகும். ஸோ அதுதான் வந்து இதோடைய செட்டப். இந்த மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க சின்ன பிளேட், அந்த சக்கிங் இது. ஸோ இது நார்மலாக ஒரு ஒட்ட வைக்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிட்டு டேங்க்கில் ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. இதுதான் வந்து டாப் ஃபில்டருடைய செட்டப். இது முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படிங்கிறது, இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இது வந்து சக் பண்ணுற மோட்டார். என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், நான் வந்து மேலே ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இன்லெட் ஆகிறது இந்த ரைட் சைடு எண்டில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே தண்ணி வந்து இங்கே விழுந்துருக்கும், தெரியுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மோட்டரை வந்து நேராக மேலேயே வந்து அந்த இன்லெட்டை வச்சிடுறாங்க. ஸோ ஓஸ் எடுத்தோன்னே இங்கேயே இன்லெட் விழுகும். ஸோ ஆக்சுவலாக இதோட பிரின்சிபல் வந்து அப்படி ஒர்க் ஆகாது. என்ன பண்ணோன்னா இங்கேருந்து சக் பண்ணி நீங்கள் அந்த டிஸ்டன்ஸில் கொடுத்து அங்கே ஃபில்ட்ரேஷன் மேலே நடந்ததுக்கப்புறமா தண்ணி இங்கே விழுகணும். இங்கே விழுகும்போது இந்த சர்க்கிள், அதாவது இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து இதோடைய ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் மெத்தட். நீங்கள் ஒரு எண்டில் வந்து சக் பண்ணுற மோட்டர் வைக்கிறீங்கன்னா இன்னொரு எண்டில் தான் வந்து இன்லெட் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ரைட் சைட் மோட்டர் வச்சுருக்கீங்கன்னா அந்த இன்லெட் பைப் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ரொட்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபில்டர் நடக்கும். இங்கே தண்ணி போகிறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி போயிட்டே இருக்கும்.
ஸோ அந்த சர்க்கிள் நடக்கணும். நீங்கள் வந்து சக் பண்ணுற இடத்துலேயே இன்லெட் விட்டீங்க அப்படின்னா டேங்க் வந்து கலங்களாகவே தான் இருக்கும், கிளியராக இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைட். ஸோ நான் வந்து சாண்ட் டேங்க் போட்டிருக்கிறதுனால இந்த ஃபில்டர் வந்து கொஞ்சம் வந்து நான் மேலே ஹைட் ஏற்றி வச்சுருக்கேன். இன்னொன்று பாருங்கள், நீங்கள் சாண்ட் டேங்க் போட்டிங்கன்னா கீழே ஸ்டோன் வைக்கணும், இல்லைனா சக் பண்ணிடுவோம் இந்த மோட்டர். பட் நீங்கள் சாண்ட் டேங்க் போடுறதுல எம்டி டேங்க் வச்சுருக்கீங்கன்னா இன்னுமே கீழே இறக்கி வச்சுக்கலாம். அதாவது இந்த சக் பண்ணுற பம்ப் வந்து இன்னும் கீழே இறக்கி இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து சக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த டாப் ஃபில்டர் வச்சதுக்கப்புறம் தான் இந்த ஃபுஜிடா காருடைய டேங்கே வந்து கொஞ்சம் கிளியர் ஆச்சு. இல்லைனா ரொம்ப டஸ்ட் ஆகிட்டே இருந்தது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து ஃபில்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட் டஸ்ட்டை வந்து இது எடுத்துருச்சு வெளியே. ஸோ இப்போ டஸ்ட்டாக இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுவேன்னா மேலே இருக்கிற ஃபில்டர், உள்ளே இருக்கிற அந்த மீடியாஸ், இதை மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிஷ் ரிலேட்டடாக பெட் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.